வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ரவிதேஜாவோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தெலுங்கு ரொமான்டிக் ட்ராமா மூவி தான் பட்டா மகாசேலு விக்ஞாபதி. இந்த படம் இப்போ நமக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வருகின்ற ஜனவரி 13 அன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. மாஸ் ஜாத்ரா ஏதோ ஓரளவுக்கு டீசெண்டாக ஓடிச்சு. பட் ஆனால் இந்த படம் கண்டிப்பாக ரவிதேஜாவுடைய படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் மொத்தமாக 2 ஹீரோயின். எனக்கு பெங்கால் டைகர் மூவி தான் ஞாபகம் வருது. ஸோ அதில் பயங்கரமாக பண்ணியிருப்பாப்புல பர்ஃபார்மன்ஸ் வைஸாக. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு தான் தோணுது. ஸோ படத்துடைய கான்செப்டுமே ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்குது. ஒன்றும் பெரியலாம் ஆஹோ லெவலுக்குலாம் இல்லை. சிம்பிள். நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு போல். ஸோ ஒய்ஃபாக டிம்பிள் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இவர் ஒரு பொண்ணோட பேசி பழகி, ஸோ அந்த பொண்ணு இப்போ ஒய்ஃப் கூடயும் ஒய்ஃபையும் சமாளிச்சுட்டு இன்னொரு பக்கம் இந்த புது கேர்ள் ஃப்ரெண்டையும் சமாளிச்சுக்கிட்டு, ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் கதை நகரும் நினைக்கிறேன். இதில் எதுவுமே பெருசாக சீரியஸாக இல்லை. எல்லாமே ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ படத்தில் இன்னொரு ஹீரோயினாக நம்ம ஆஷிகாரங்க தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த படத்தில் செகண்ட் ஹீரோயினாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கும் நடுவில் மாட்டிட்டு முடிக்கிறது ரவிதேஜா அதில் எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்றது தான் கதையாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் என்ன எக்ஸாக்டாக ஸ்டோரி சொல்ல வராங்கன்னு நமக்கு கிளியராக தெரியல. ஏன்னா டீசர் பார்க்கறது நல்லா இருந்துச்சு, சாங்ஸுமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். ஸோ ட்ரெயிலர் அப்கமிங் டேஸில் ரிலீஸ் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்ட் இந்த படத்தோட ட்ரெயிலர் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ஸ்டே டியூன்.